வணக்கம். நேற்று வீடியோவில் என்கிட்ட இருக்கிற அடினியம் செடிகளில் விதைகள் மூலமாக வளர்ந்த சில பூக்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணேங்க. இன்றைக்கி வீடியோவில் மீதம் இருக்கிற பூக்களை நம்ம பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் காமிச்ச மாதிரி இது மாதிரியான அடுக்கு பூக்கள், அதாவது யூனிக்கான பூக்கள் மட்டும் எனக்கு விதைகள் மூலமாக கிடைக்கலங்க. நிறைய ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலுமே எனக்கு இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த செடி கூட ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தாங்க. இதை நான் இது மாதிரியான கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸை நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கிறது உண்டு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த 3 செடிகளுமே பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நான் கீழே வச்சுருக்கிறேன். இதில் ஒரே மாதிரியான பூக்கள் தாங்க இருக்கும். ஓரளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு அடுக்கு பூக்கள் தான். இந்த மாதிரியான பூக்கள் உள்ள செடிகளுமே நிறைய இருக்குதுங்க. இந்த செடி பாருங்கள், நம்ம கிளையிலேருந்து வெட்டி வச்சதாங்க. நல்ல இப்போ பெரிய செடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள், விதை போட்டு வளர்ந்தது மாதிரி. இதோட பூ பாருங்கள், இது இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. இது மலர்ந்த உடனே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோலாம் போட்டிருக்கிறோம். இது நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தான். அதே மாதிரி இந்த செடியில் கூட விதை மூலமாக கிடைச்சதாங்க. இதுவுமே ஒரு டார்க் ரெட்டு தான். ரெட்டில் எனக்கு நிறைய இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் இதை காமிக்கிறேன். இப்போ இதில் மலரலைங்க, ஆனால் காமிச்சிருக்கிறேன் நான். ரொம்ப அழகாக இருக்கும். ஓரங்களில் ஒரு கருப்பு கலரில் நல்லா இருக்கும். இதுவுமே விதை மூலமாக வந்ததாங்க. இந்த செடி கூட ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கோடு வச்சு, அதாவது அந்த இதழ்கள் நடுவில் ஒரு டார்க் பிங்க் கோடு வச்சு அழகாக இருக்கும். இதில் விதை இருக்குது பாருங்கள். இதை நான் இப்போ தான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பூ வச்சோடனே நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இந்த செடி பாருங்கள், இது ஒரு டார்க் ரெட்டில் பூக்கள் வைக்குங்க, ரத்த சிவப்பில் வைக்கும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நல்லா மலராமல் இருக்குது. நல்லா மலர்ந்ததுன்னா இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ பாருங்கள், இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சதாங்க. இது சிவப்பு நிறமாக இல்லை பிங்க் நிறமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டார்க் பிங்க்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு லைட் கலர் கலந்த மாதிரி. இதோட செடி பாருங்கள், இது நான் சாய்ச்சி வச்சுருந்தேன். சில செடிகள் நம்ம இது மாதிரி சாய்ச்சி வச்சு வளர்க்கும் போது ஒரு நல்ல வடிவம் வரும். இது அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஷேப் வரலைங்க. ஆனாலுமே பூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடியில் பாருங்கள், ஒரு லைட் பிங்க் கலர் தான். இதுவுமே நிறைய விதைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். கொடுத்து நிறைய உறவுகளுக்கு இந்த பிங்க் கலர் பூக்கள் வச்சுருக்குது. இது நிறைய பேர் விரும்பி கேட்குற ஒரு கலர் தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய பூக்கள் இருக்கும், நிறைய கிளைகள் இருக்கிறதால இப்போ பூ குறைவாக இருக்குதுங்க. இது பாருங்கள், இதுவுமே நமக்கு விதை மூலமாக வந்த ஒரு ரெட்டு சிங்கிள் பெட்டல் தாங்க. ரொம்ப அழகான ஒரு கலரு. இந்த பூ பாருங்கள், இதுவுமே நிறைய பூக்கள் வைக்கக்கூடியது தான். இப்போ பூத்து முடிச்சிருச்சு, விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இது கேடக்ஸே கீழே அழுகுனதால் நான் இந்த மாதிரி ஒரு நேராக வைக்க முடியலைங்க, ஒரு சாட்சி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வேறு அழுகினதை நான் திரும்ப நட்டு வச்சுருக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு கலர் தாங்க. இந்த கலர் பார்த்திங்கன்னா, இந்த பூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த செடியோட பூ மாதிரியே இருக்கும். இதுவுமே ஒரு அழகான கலர் தாங்க. இது நிறைய பூக்கள் பூத்து முடித்ததால் கொஞ்சம் பேடாகி இருக்குது. ஒரு லைட் கலரில் தெரியுது, ஆனால் நல்ல திக் கலரில் இருக்கும். இந்த பூ ஒரு 4 நாள் ஆகுது மலர்ந்து. இந்த பூவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சதாங்க. இதுவுமே கொஞ்சம் அழகான ஒரு கலர் தான், ஒரு லைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கேடக்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க. இந்த ரெண்டுமே நம்ம ரீபார்ட் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது இது மாதிரி ஒன்றாவே இருந்ததுங்க. அதனால் நான் இதை பிரித்து நடாமல் ஒன்றாவே தான் நான் எப்போவுமே நட்டு வைக்கிறது உண்டு. ஏதோ 2 பேருமே ஒரு தோழமையோடு கை போட்டு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் இதை பிரித்து நடலை. இது மாதிரி சில செடிகள் ஒன்றா இணைஞ்சிருக்கிறப்போ நான் அதை பிரிக்கிறதில்ல, அப்படியே வச்சுருவேன். பூ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த 2 செடியுமே அதே மாதிரி தாங்க, ஒன்றா தான் இருக்கும்.
இதுவுமே வந்து ஒரு நார்மலான ஒரு அடுக்கு தான், ஒரு லைட் ரெட் கலரில் நடுவில் வந்து ஒரு வெள்ளை கோடுகளோடு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற இந்த செடியுமே அதே கலர் பூ தாங்க பூக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே விதையிலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஒன்றா வைக்கும்போது அப்படியே விட்டுறது. அந்த விதைகளை வந்து வளரும்போது திரும்ப அந்த வேர்கள் வந்து ஒன்றா இணைஞ்சிரும். அதை நான் பிரிக்காமல் அப்படியே வச்சிடுறது. இது ரொம்ப வருஷமாக இந்த தொட்டியில் இது மாதிரி ஒன்றா தாங்க இருக்குது. நம்ம அடினியம் செடிகள் வந்து நல்ல ஹைட்டாக அந்த மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயரமான தொட்டியில் வச்சோன்னா நல்லா ஹைட்டாக வருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தொட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வேர்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் வளரும். அதுக்கு மேலே வளராமல் சின்ன செடிகளாகவே தான் அப்படியே நிற்குங்க. இந்த பூவுமே பாருங்கள், ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு கோடுகள் வரைஞ்சது மாதிரி நடுவில் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நிறைய பூக்கள் பூத்து நான் வீடியோலாம் போட்டிருக்குறேங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொத்தா பூத்து இருக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த லைட் கலர் அப்படிங்கிறதுனால இந்த பச்சை இலைகளோடு அது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட கேடக்ஸ் பாருங்கள். இந்த செடி பாருங்கள், இதோட கேடக்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு வெள்ளையும் சிகப்பும் நான் வந்து இது வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க. இந்த வெள்ளை வந்து இந்த விதையிலேருந்து வந்த ஒரிஜினல் கலர் வந்து இந்த வெள்ளை நிறம்தான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நடுவில் வந்து ஒரு லைட்டு எல்லோ கலர் வருங்க, லெமன் எல்லோ கலர், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கிராஃப்டிங் தெரியாத அளவுக்கு நல்லா இணைஞ்சிருச்சு பாருங்கள். அந்த இதில் ஒரு விதை கூட வச்சுருக்குது பாருங்கள். இந்த கிளையிலேருந்து தான் ஒரு விதை வச்சுருக்குது. இதெல்லாம் வந்து கிளைகள் வெட்டணுங்க, வெட்டாமல் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த செடி வந்து நம்ம ரூட் ட்ரைனிங் பண்ணதாங்க. ஆனால் வேர் வந்து அழுகுனதால் அந்த ஒரு சரியான வடிவத்தில் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து பூ வந்து ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இதிலேருந்து தான் நான் கிராஃப்டிங் பண்ணி ஒரு செடி வந்து என்னோடய தங்கைக்கு நான் கொடுத்தேங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் பிடிச்சி கேட்டதால் நான் கிராஃப்டிங் பண்ணி கொடுத்தேன். இது மலரும்போது வந்து நல்ல டார்க் எல்லோவாக மலரும். நான் வந்து மலரும்போது நிச்சயமாக காமிக்கிறேன். இதில் நிறைய மொட்டு இருக்குது பாருங்கள். மலர்ந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி வந்து இது நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க. இது வந்து ரெட் அடுக்கு தான். இது இப்போ வந்து பூ வாடி இருக்குதுங்க. நான் இது வந்து இதில் இந்த கிளையில் பாருங்கள் சிங்கிள் பெட்டலாக மலரும். இது வந்து எப்படின்னா ஒரு நேரம் வந்து சிங்கிள் பெட்டலாக இருக்குங்க, ஒரு நேரம் எல்லா கிளையிலையுமே அடுக்கு வைக்குது. நான் ஆரம்பத்தில் இது மாதிரி சிங்கிள் பெட்டல் பார்த்துட்டு நம்மக்கிட்ட நிறைய ரெட்டு சிங்கிள் பெட்டல் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நடுவில் இந்த கலர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சதுங்க. ஆனால் வந்து இந்த கிராஃப்டிங் ஏரியா தழைச்சி வரும்போது இதில் சுற்றியுமே நிறைய கிளைகள் வந்து அதில் அடுக்கு ரெட்டுமே வைக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் நான். சரி அதுவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் சிங்கிள் பெட்டெல்லாம் மலர்ந்துருக்குது. நம்ம வந்து ஒரு செடி வந்து கிராஃப்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன கலர் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் கிராஃப்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது விதைகள் மூலமாக வளர்த்து அதில் பூ பார்க்குறதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் பண்ணுறதுனால தான் நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியாமலே போயிடுது. இந்த செடியில் பாருங்கள் ஒரு ஒயிட் தாங்க வைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே இது இன்னுமே அழகாக பூக்கள் வைக்கும். இது மலர்ந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது மலரும்போது இந்த மொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு லைட் ஆப்பிள் க்ரீனில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒயிட்டாக மாறும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே விதைகள் மூலமாக கிடைச்சதான். இதில் விதைகள் வச்சுமே நான் இப்போ கொஞ்சம் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் பிங்க் கலர் தாங்க. இந்த கலரில் வந்து நிறைய செடிகள் வந்து பூக்கள் வச்சுருக்குது. இது வந்து ஒரு டார்க் ரெட் அடுக்கு தாங்க. இதில் இப்போ வந்து விதைகள் வச்சுருக்குது. இது ரொம்ப அழகாக வந்து விதைகள் வந்து நல்லாவே வைக்கும். இதை இப்போ நான் வந்து ரீபாட் பண்ணுங்க, விதைகள் இருக்கிறதால நான் ரீபாட் பண்ணல. ஏன்னா பாட் வந்து உடஞ்சிருக்கு பாருங்கள் நல்லாவே. இது வந்து அப்படியே எடுத்து நான் ரீபாட் பண்ணலான் இருக்கிறேன். வேறு ஒரு தொட்டிக்கு வந்து இதை மாற்றி வைக்கணும். இது விதைகள் இருக்கிறதால இதை வந்து நம்ம மண்ணை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே எடுத்து வேணால் நம்ம ரீபாட் பண்ணலாம். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கிறது, ஒரு லைட் கலரு அந்த மாதிரி இருந்தால் நான் அதில் வந்து கிராஃப்டிங் பண்ணுறதில்ல. ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பிங்க் கலர் இருந்ததுனா தான் நான் அதை வந்து கிராஃப்டிங்க்கு எடுத்து வச்சுக்கிருவேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு லைட் கலரு, பிங்க்கு, ஒயிட்டெல்லாம் கலந்து டபுள் கலரில் சூப்பராக இருக்குது.
இது 2 கிளையில் வந்து கொத்தா வச்சுருக்குதுங்க. அதை நான் ஒன்றா எடுத்து வச்சு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடியிலையுமே வந்து ஒரு அடுக்கு தாங்க பூ வைக்கும். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இதில் பூ இல்லை, நல்ல நிறைய கிளைகள் வச்சு நிறையவே பூக்கள் வைக்கும். அப்படி வைக்கும்போது நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பிங்க்கு ஒயிட்டெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு நார்மல் பிங்க் கலர் தான். ஆனால் இதை நான் ஏன் கிராஃப்டிங் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இந்த கலர் வந்து பாருங்கள், ஒரு டார்க்கு திக்கு கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பூ வைக்கும்போது இந்த மாதிரி நார்மலாக தாங்க இருக்குது. அதனால தான் நான் இதை வந்து எடுத்து கிராஃப்டிங் பண்ணுறதுக்காக வச்சேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து இது பாருங்கள், இந்த மாதிரி நிறம் மாறிடுது. அப்போ பார்க்கும்போது வந்து மொத்தமாக கிளைகளில் பூக்கள் இருக்கும்போது அழகாக இருக்குது. சரி, அதனால தான் நான் கிராஃப்டிங் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இந்த செடி பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் தாங்க. இது அடுக்கு தான். சில நேரம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, பிங்க் கலரில் சில பூக்கள் வந்து உள்ள இதழ்கள் வந்து அப்படியே நின்றுக்குறோம், சரியாக மலராமல். இதுவுமே அது மாதிரி சில நேரம் வந்து ஒத்தை இதழாக பூக்கும், இது சில நேரம் அடுக்காக பூக்குது பாருங்கள். இது வந்து பியூர் ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். விதை கூட வச்சுருக்குதுங்க. இந்த செடி பாருங்கள், இது வந்து ஒரு ரெட்டு தான். இதுவுமே நமக்கு விதை மூலமாக கிடைச்சது தாங்க. இது ரொம்ப நாளாகவே சின்ன தொட்டியில் இருக்கிறதால சின்ன செடியாக தாங்க இருக்குது. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. நான் அப்படியே வச்சுருக்கிறேன் இதை. எந்த பாட்டில் பாருங்கள், நிறைய வந்து நம்ம விதை போட்டு வளர்ந்த நாற்றுகள் வந்து, அதாவது ஒரே பூவோட விதைகள் வந்து நான் இந்த மாதிரி ஒரே தொட்டியில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 கலரில் வந்து பூக்கள் வச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க. அதில் வந்து சிங்கிள் பெட்டலுமே இருந்தது, அடுக்கும் இருந்தது, நல்ல கலர்ஸாகவே இருந்தது. அதை நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். திரும்ப இது வந்து மொத்தமாக பூக்கள் வச்சதுன்னா என்னென்ன கலர்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ரீபார்ட் பண்ணலாங்கிறதுக்காக இது மாதிரி நான் ஒரே தொட்டியிலே வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே தொட்டியில் வைக்கும்போது அதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, இந்த கேடக்ஸ் அது எல்லாமே செடிகள் வந்து வேகமாக வளராதுங்க. ஏன்னா நிறைய செடிகள் வந்து இந்த ஒரே தொட்டியோட சத்துக்களை எடுத்துக்கிறதால வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இது தனித்தனி க்ரோ பேக்கில் இல்லை தொட்டியில் வச்சோன்னா இதோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். இந்த செடியில் வந்து ஒரு எல்லோ கலரில் தாங்க வைக்கும். இந்த பூ வந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இது வந்து விதை மூலமாக நமக்கு கிடைச்சது தான். ஒரு யூனிக்கான ஒரு கலர் தாங்க இதுவுமே. இந்த செடியிலையுமே வந்து விதை மூலமாக கிடைச்ச ஒரு பூ தான் இது. இந்த பூ தாங்க ஒரு ரெட் கலரில் ரொம்ப அழகான கலர் தான் இதுவுமே. இந்த செடி வந்து நம்ம நிறைய வந்து வீடியோக்களில் காமிச்சிருக்கிறோம். கொஞ்சம் யூனிக்கான கலர் தாங்க இது. நான் வந்து கிராஃப்டிங் பண்ண செடியிலேருந்து அதோட பூ வந்து கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். இந்த கலரில் பூ வைக்கும். இது நிறைய வந்து பூக்கள் வைக்குங்க. இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிக்குது. பூத்து முடிச்சிருச்சு, திரும்ப வந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம உரம் வந்து போடணும், போடாமலே இருக்குதுங்க. மண்ணை நல்லா கிளறிட்டு உரம் போட்டு வச்சோன்னா இன்னும் நல்லாவே பூக்கள் வந்து வரும். இதோட பூ வந்து இதுதாங்க. இது வந்து இந்த வாரம் நமக்கு வந்து விதை மூலமாக கிடைச்ச ஒரு செடியில் வந்து பூ வச்சது தாங்க. இந்த வாரம் தான் இது புதுசாக நமக்கு வந்து ஒரு கலர் கிடச்சிருக்குது. இது வந்து ஏற்கனவே இருக்கிற கலர்ஸ் தான். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி வந்து இதழ்கள் வந்து உள்ள ஒரு இதழ் வந்து மலராமல் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த இதுதான். இது வந்து ஒரு 3-4 கலரில் இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி பூத்ததுலேயுமே இது இன்றைக்கி இல்லைங்க, இது 2 நாள் முன்னாடியே பூத்துருச்சு. இது வந்து இப்போ கடைசியாக நமக்கு பூத்தது இது. அதாவது விதை மூலமாக இப்போ லேட்டஸ்ட்டாக வச்ச ஒரு செடி இது. இதுவுமே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ பாருங்கள், ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க. ஏற்கனவே இதே கலரில் நான் காமிச்சிருக்கிறேன். இது பாருங்கள், ஒரு சின்ன பாட்டில் நான் வச்சுருப்பேன். இது மாதிரி ஒரு 3-4 செடி நான் வச்சுருக்குறேங்க. இது பாருங்கள், இதோட இது கூடயே வந்து இன்னொரு பூ வந்து நம்ம காமிச்சோம் இதே மாதிரி. இதோட விதையில் வந்தது தான், அதுவுமே ஒரே சமயத்தில் வந்தது தான். நான் அந்த பூ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே வந்து இதே தொட்டியில் தான் நான் வந்து இந்த செடியுமே வந்து வச்சுருந்தேங்க ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி. இதை வந்து நம்ம ரீபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீபார்ட் பண்ணது. இப்போ பாருங்கள், இதோட கேடக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஆனால் அதே மாதிரி ஒரு சின்னதாகவே அப்படியே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், பார்க்குறதுக்குமே ரெண்டுமே அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பு எல்லாமே வந்து அப்படியே இருக்கும் ஒரே மாதிரி.
நம்ம வந்து கொஞ்சம் பெரிய செடிகளாக வேணும் அப்படின்னா தொட்டி வந்து நம்ம கொஞ்சம் பெருசில் வச்சோன்னா பெருசாக வருங்க. நான் வந்து சும்மா ஒரு ஆசைக்காக இந்த மாதிரி ஒன்று சின்னதில் வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் ரீபாட் பண்ணிட்டேன். இது வந்து பின்னல் அடினியம் தாங்க. நம்ம வந்து பின்னி வச்சது தான். ஒரு 3 செடிகளை வந்து பின்னி வச்சது. ஆனால் வந்து மேலே வரும்போது பாருங்கள், அதோடய வளர்ச்சி வந்து ஒன்று வந்து ரொம்ப பெருசாகி 2 வந்து சின்னதாக அப்படியே நின்னதால் நம்ம எடுக்கும்போது வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் தாங்க நான் எடுத்தேன். ஆனால் வந்து வளரும்போது அதோடைய வளர்ச்சியில் மாற்றம் வந்ததால் அது கொஞ்சம் அந்த ஷேப் வந்து சரியாக வரலை. இதுலேயுமே பாருங்கள் 3 கலரில் இது வந்து இருக்கும். ஒன்று வந்து இந்த அடுக்குங்க, ரெட் அடுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சிங்கிள் பெட்டல். இதில் வந்து நிறைய பூக்கள் இருக்கும்போது நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அதே ரெட்டில் ஒரு ஒத்தை இதழ் தாங்க. இது 3 கலரில் வந்து வேறு வேறு கலர் தான் இது நம்ம வந்து பின்னி வச்சுருக்கிறது. இன்றைக்கி வீடியோவில் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட வந்து விதைகள் மூலமாக வளர்ந்த செடிகளில் பூக்கள் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 வருஷத்தில் என்கிட்ட வந்து இவ்வளவு பூக்களும் வந்து கிடச்சிருக்குது. இவ்வளவு செடிகளுமே நான் வந்து வளர்த்துருக்குறேன் அப்படின்னா விதைகள் போட்டு வளர்த்ததால தான். அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து விதைகள் வந்து எப்போ கொடுத்தேன், எதுக்காக விதைகள் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி விதைகள் வந்து நம்ம போட்டு வளர்க்கும்போது திரும்ப திரும்ப ஒரே கலர் வரும்போது அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.